ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இப்படி இருக்க விநாயகரை நம்ம எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணுறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து கொழுக்கட்டை தான். அதுதான் வந்து அம்மா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா, அப்பா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இதில் வந்து ஒருத்தர் வந்து மிஸ் ஆவார். பாரதி இருக்க மாட்டான். அவன் வந்து அவங்க ஊருக்கு போயிருக்கான். சரி டூர் போகிறேன் அப்படி சொல்லிட்டு பிள்ளையார் சதுர்த்தி அதுமா அதனால் வந்து ஊருக்கு போயிருக்காரு. அதனால் நாங்கள் மட்டும் வந்து செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து என்னோடய டெக்கரேஷன். விநாயகர் வந்து நான் தான் வந்து டெக்கரேட் பண்ணேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே நானே ரெடி பண்ணது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பண்ண டெக்கரேஷன் நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். விநாயகருக்கு பிடிச்ச பழம் எல்லாமே வந்து அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. மற்றது எல்லாமே நானே பண்ணேன். வடை, பாயாசம், அப்பளம், சுண்டல் இது எல்லாமே நான் செஞ்சது. அம்மா வந்து கொழுக்கட்டை மட்டும் அவங்க செஞ்சாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததுனால படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கொழுக்கட்டை மட்டும் நான் செய்ய மாட்டேன். அதனால் நீ செய்யுமா அப்படி சொன்னேன். ஏன்னா அம்மா செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க. அப்புறம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். விநாயகர் டெக்கரேஷன், இந்த ஃபோட்டோ டெக்கரேஷன் இது எல்லாமே நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி வந்து இல்லாதது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. அவர் வந்து பசங்க கூட வந்து டூர் போகிறதுனால சார் வந்து ஊருக்கு கிளம்பிட்டார். அதனால தான் அவர் மிஸ்ஸிங். அவன் இருந்திருந்தானா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. சூப்பராக போச்சு எங்களோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன். என்னோட விநாயகர் சதுர்த்தி பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்தது கொழுக்கட்டை. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா செய்கிற கொழுக்கட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் செய்வேன், பட் இருந்தாலும் எங்கள் அம்மா செய்கிறது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் அவங்கள செய்ய சொன்னேன். அதுவே உடம்பு முடியலன்னு படுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மட்டும் எழுப்பி விட்டு, எனக்கு தெரியாது நீ தான் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செய்ய சொல்லியிருந்தேன். செஞ்சு கொடுத்தாங்க. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது. அவ்வளோதாங்க, நம்மளோட விநாயகர் சதுர்த்தி பூஜை வந்து சூப்பராக முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்